தனியார் பால் பாக்கெட் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 1 லிட்டர் 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 78 ரூபாய்க்கும், 68 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட தேநீர் சிறப்பு பால் 70 ரூபாயாகவும், 66 ரூபாய்க்கு விற்பனையான நிலைப்படுத்தப்பட்ட பால் 68 ரூபாய்க்கும், 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சமன்படுத்தப்பட்ட பால் 62 ரூபாய்க்கும், 48 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இருமுறை சமன்படுத்தப்பட்ட 1 கிலோ தயிர் 76 ரூபாய்க்கும், 38 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 450 கிராம் தயிர் 40 ரூபாய்க்கும், 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இருமுறை சமன்படுத்தப்பட்ட 1 கிலோ தயிர் 72 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 பேரவை தொகுதிகளிலும் தாவேக வைப்புத் தொகையை இழக்கும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபடவில்லை. எனவே அவரை நம்பி இளைஞர்கள் ஏமாறக்கூடாது. அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதால் 234 தொகுதிகளிலும் தாவேக வைப்புத் தொகையை இழக்கும் என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத டிஎஸ்பிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரை பிடித்து சிபிஐ அதிகாரிகள் ஆஜர்படுத்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது. கண்ணன் உள்ளிட்ட 6 போலீசார் இதில் கைதாகினர். மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், சிறப்பு எஸ்ஐ சிவகுமார், ஏட்டு இளையராஜா கூடுதல் எதிரிகளாக குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டனர். இவர்கள் பிப்ரவரி 25ஆம் தேதி ஆஜராக மதுரை தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி பிப்ரவரி 11ஆம் தேதி உத்தரவிட்டார். அந்த நீதிமன்ற நீதிபதி விடுமுறை என்பதால் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அசன் முகமது விசாரித்தார். அப்போது ரமேஷ்குமார், சிவகுமார், இளையராஜா ஆஜராகினர். அப்போது டிஎஸ்பி ஆஜராகாததால் அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது என உத்தரவிட்டு ஒத்திவைத்த நீதிபதி டிஎஸ்பியை பிடித்து சிபிஐ அதிகாரிகள் இந்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் வரும் சட்டசபை தேர்தலில் ஒதுக்கப்படும் தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிடும் எண்ணத்தில் உள்ள மதிமுகவுக்கு வாய்ப்பில்லை என்று திமுக மறுப்பு தெரிவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சு, தொகுதிகள் ஒதுக்கீடு சூடுபிடித்துள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டில் தந்தது போல் 6 தொகுதிகளே கிடைக்கும் சூழல் உள்ளது. அந்த தேர்தலில் மதுரை தெற்கு, சாத்தூர், வாசுதேவநல்லூர், பல்லடம், மதுராந்தகம், அரியலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 2006ஆம் ஆண்டில் இக்கட்சி ஓட்டு சதவீதம் குறைந்ததால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை இழந்து பம்பரம் சின்னத்தில் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டது. வேறு வழியின்றி திமுக சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது. இதில் பல்லடம், மதுராந்தகம் தவிர 4 தொகுதிகளை வென்றது. வரும் தேர்தலிலும் மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் 6 தொகுதிகளில் சென்ற முறை போல் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் மதிமுக முதன்மை செயலாளரான துரை வைகோ இதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து திமுக சின்னத்தில் போட்டியிட்டால் மதிமுகவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போய்விடும் என்பதால் வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவில் உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து மதிமுகவினர் கூறுகையில், கடந்த சட்டசபை தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் 4 தொகுதிகள், திமுக சின்னத்தில் போட்டியிட்டால் 6 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என திமுக டீலிங் பேசியது. இதற்கு மறுப்பு தெரிவித்த பொதுச் செயலாளரான வைகோ கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டு 6 தொகுதிகளை பெற்றார். ஆனால் 2024 லோக்சபா தேர்தலில் துரைக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கிய போதும் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக மல்லு கட்டியது. ஆனால் துரை வைகோ பிடிவாதமாக இருந்தார் என்று கூறியுள்ளனர். கடைசி நேரத்தில் தேமுதிக நழுவியதால் பாமக நிறுவனர் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு கட்சியே 2ஆக செயல்பட்டு வரும் நிலையில் வரும் சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியில் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இணைந்தார். இதனால் தனியாக செயல்பட்டு வரும் ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டது. அதிக கட்சிகள் இருப்பதால் ராமதாஸை சேர்க்க திமுகவும் தயக்கம் காட்டி வருகிறது. பட்டியலினத்தோரின் ஓட்டுகளை இழக்க வேண்டியிருக்கும் என கூறி ராமதாஸை சேர்க்க தாவேகவும் தயங்குகிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்க்க அதிமுக பாஜக தலைவர்கள் பேச்சு நடத்தி வந்தனர்.
ஆனால் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. இது அதிமுக கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில் மருத்துவர் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி விரும்புவதாக கூறப்படுகிறது. அன்புமணி கூட்டணியில் இருப்பதால் ராமதாஸை சேர்ப்பது சரியாக இருக்குமா, அதற்கு அன்புமணியை சம்மதிக்க வைப்பது எப்படி என எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருவதாகவும் அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். NCERTயின் சர்ச்சைக்குரிய பாட புத்தகத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. நீதித்துறை மீது களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்ட ரீதியில் அந்த பாடம் இடம்பெற்றிருப்பதாகவும் இதற்கு காரணமானவர்கள் தலை நிச்சயம் உருளும் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 8ஆம் வகுப்புக்கான சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் நீதித்துறை ஊழல்கள் என்ற தலைப்பில் NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் புதிய பாடத்தை சேர்த்தது. இது சர்ச்சையானது.